வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். ரிலிஜியன் இன் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 2 வீடியோ, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். ஸோ முஸ்லிம்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சியை தொடங்குறாங்க. ஆன் October 1, 1906, a 35-member delegation of the Muslim nobles, aristocrats, legal professionals and other allied sections of the community, mostly associated with Aligarh movement, gathered at Simla under the leadership of Aga Khan to present an address to Lord Minto, the Viceroy. என்ன பண்றாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி 1906 வருஷம். இந்த வருஷம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு டைம்லைன் நம்ம பார்க்கலாம். 1905ல பெங்கால் பார்ட்டிஷன் நடந்திருக்கும் இல்லையா, வங்க பிரிவினை. அதுக்கு காரணமே லார்ட் கர்சன் தான். அவங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக வங்காளத்தை 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கிருந்து ஒரு பக்கத்துல நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கும். இது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்காக வெளிப்படையா செய்யப்பட்ட ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரியும் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அப்லிஃப்ட் பண்ற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லி, பொய்யா சில விஷயங்களை சொல்லி அவங்கள தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கம் இழுத்துக்கணும்னு பிரிட்டிஷ் நினைச்சாங்க. அதே தான் அவங்க செஞ்சாங்க. ஸோ போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்துக்களுக்குன்னு தனியாக ஒரு காங்கிரஸ்ங்கிற கட்சி இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு தனியாக கட்சியை ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்கள தூண்டி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லா இந்தியர்களுக்குமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த பிரிட்டிஷோட டிவைடட் ரூல் பாலிசி அப்படிங்கிறது இங்கே ஒர்க் ஆயிடுச்சு. அவங்கள என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்மளோட வெல்ஃபேருக்கு நம்மளே ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தோற்றுவிக்கிறாங்க. எல்லாருமே அலிகார் மூமெண்ட்டோட தொடர்புடைய பெரும்பாலான மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தொடங்குறதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகா கான். நமக்கு நிறைய ஃபேக்ட் கிடைக்குதா? யாரோட தலைமை? ஆகா கான் அப்படிங்கிற ஒரு பர்சனோட லீடர்ஷிப்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்லால கூடி பேசி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த இடத்துல யார் இருக்கிறா? லார்ட் மின்டோ, த வைசிராய். வங்க பிரிவினை அப்போ இருந்தது லார்ட் கர்சன். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாவே நெக்ஸ்ட் இயர்ல முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கும் போது இருந்த வைசிராய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ட் மின்டோ. இவர் மூலமா தான் மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது 1909ல வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்கிங். ஒரு ஃபேக்ட் பத்தி பார்க்கும்போது அதோடு தொடர்புடைய மற்ற ஃபேக்டை பத்தியும் பார்க்கணும். இப்படிதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம வந்து பேப்பர்ல எழுதியோ புக்கு திருப்பி படிச்சோ நம்ம எவ்வளவு ஃபேக்ட் தான் ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா? ஸோ இப்படி வரும்போது அந்த டைம் லைனை செக் பண்ணிக்கிறோம். இவருக்கு முன்னாடி யாரு, இவருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளால ஈஸியா நிறைய விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்க முடியும். They demanded proportionate representation of Muslims in government job, appointment of Muslim judges in High Court and members in Viceroy's Council, etc. இவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாரும் குரூப்பா சேர்ந்துட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கறத கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோமோ, முஸ்லிம்ஸ் மொத்தமாக எவ்வளோ பேர் பாப்புலேஷன் இருக்கிறோமோ, எங்களோட பாப்புலேஷனோட எண்ணிக்கைக்கு விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்? எல்லா இடத்துலையுமே. கவர்மெண்ட் ஜாப்ல, அரசு வேலைகளில் முஸ்லிம்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு வேணும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ஜட்ஜஸ் இன் ஹைகோர்ட். ஹைகோர்ட்லயும் அவங்க இருக்கணும். ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களோட மதம் இல்லைன்னா அவங்க கல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வந்தது அப்படின்னா எங்கள்ல ஒருத்தர் அதை வழக்காடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜட்ஜையும் கேட்குறாங்க. அரசியல்லையும் அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைசிராயோட கவுன்சிலையும் எங்களுக்கு என்ன வேணும்? ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. Though this Simla deputation failed to obtain any positive commitment from the Viceroy, it worked as a catalyst for the foundation of the All India Muslim League. பட் இது எதுவுமே வைஸ்ராய் பண்ணி கொடுக்கல. சரி இவங்களுக்கு தனி ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படி இப்படின்னு இவங்க கேட்குற எதுவுமே வைஸ்ராய் கண்டுக்கல. பட் இருந்தாலும் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தனியாக உருவாறதுக்கு இந்த சிம்லா கான்வர்சேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு. Safeguard the interest of the Muslim in 1907. A group of big zamindars, erstwhile nawabs and ex-bureaucrats became active members of this movement.
யாரெல்லாம் இந்த இயக்கத்தை எடுத்து நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்களும் இதுக்கு முன்னாடி பியூரோக்ராட்ஸா இருந்திருப்பாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஆபீசர்ஸா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அமைப்பை வந்து எடுத்து நடத்துறாங்க. The league supported the partition of Bengal, demanded separate electorates for Muslims and pressed for safeguards for Muslims in government services. இவங்க என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க முஸ்லிம்களோட நலத்தை கருத்துல வச்சுட்டு பேசுறாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சரிதான், அப்பனா தான் எங்களுக்கு தனியா ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், எங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. செப்பரேட் எலக்டரேட்ஸ், தனித்தனியான எலக்டரேட்ஸ் வேணும் அப்படிங்கறதையும் அவங்க ஆதரிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களையும் அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், இந்த முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள் தான் என்ன, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் நோக்கங்கள், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் த ஃபர்ஸ்ட் சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லிம்ஸ். முதல் கட்சி இல்லையா நம்ம பார்க்கறது முஸ்லீம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் ஒரு கட்சி, சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் தான், சரியா, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லிம் ஹேட் தி ஃபாலோவிங் அப்ஜெக்டிவ்ஸ், பின்வரக்கூடிய நோக்கங்களை தான் இந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து வச்சிருக்கு. டு ப்ரமோட் அமங் தி முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபீலிங்ஸ் ஆஃப் லாயல்ட்டி டு தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஏன்னா அவங்க தானே இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட லாயல்ட்டி எல்லாரையும் யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட காட்டணும். அண்ட் ரிமூவ் எனி மிஸ்கன்செப்ஷன் தட் மே அரைஸ் ஆஸ் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் வித் ரிகார்ட் டு எனி ஆஃப் இட்ஸ் மெஷர். எந்த ஒரு சின்ன பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ற மாதிரி வந்தா கூட நம்ம அதில் தலையிடக்கூடாது, அதுக்கு நமக்கு சம்மந்தப்படக்கூடாது, நம்மளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதல் நோக்கமா இருக்கு. பிரிட்டிஷ் கிட்ட சப்போர்ட்டிவா இருக்கணும், அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது, அதில் ஈடுபடவும் கூடாது. டு ப்ரொடெக்ட் அண்ட் அட்வான்ஸ் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டு ரெஸ்பெக்டிவ்லி ரெப்ரசென்ட் தியர் நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் டு தி கவர்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆஸ்பிரேஷனாக என்ன செய்யறாங்க, அவங்கள கவர்மெண்ட்டுக்கான பர்சனாக காட்டிக்கிறாங்க. கவர்மெண்ட் கூட தான் இருக்கிறோம், கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான விஷயங்களை செய்யறாங்க. இங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் தான். டு பிரிவென்ட் த ரைஸ் அமங் தி முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் எனி ஃபீலிங் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் அதர் கம்யூனிட்டிஸ் வித்வுட் ப்ரிஜுடைஸ் டு தி aforementioned objects of the league. முஸ்லிம்களோட நலனை முழுக்க முழுக்க காரணமாக வச்சு தான் இந்த லீகை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது முஸ்லீமுக்கு மட்டுமே ஃபேவராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒருதலை பட்சமாலாம் இல்லை. எந்த ஒரு ஹேட்ரட் ஃபீலிங் மற்ற பீப்புள் கிட்ட இருந்தாலும் அது எதுவுமே இருக்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதாவது சண்டையெல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறோம், ஸோ நமக்குள்ள எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இனிஷியலி All India Muslim League was an elitist organization of urbanized Muslims. However, the support of the British government helped the league to become the sole representative body of Indian Muslims. முதல்ல இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஒரு அர்பனைஸ்டு முஸ்லிம், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய படித்த ஒரு சில மக்கள் மட்டும் இருப்பாங்க இல்லையா, முஸ்லீம் மக்கள், அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றனால இந்த முஸ்லீம் லீக் கட்சி எப்படி உருவாயிட்டு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமோட ரெப்ரசன்டேஷனா மாறிடுச்சு. இவங்க தான் சரியா, இவங்களுக்காக இவங்க தான் பேசுவாங்க, என்ன பிரச்சனாலும் இவங்க தான் வாதாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியன் முஸ்லீம் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் உருவாயிருச்சு. Within the 3 years of its formation, the All India Muslim League successfully achieved the status of separate electorates for the Muslim. 3 வருஷம் தொடங்கின 3 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லிம்களுக்கான தனி தொகுதியை பெறுறதுல சாதிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட் எலக்டரேட்ஸ் கிடைச்சிட்டு இனிமே அந்த தொகுதிகளில் முஸ்லீம் மக்கள் மட்டும் தான் நிற்கணும், அவங்களே எலெக்ட் பண்ணி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பார்லிமெண்ட்க்கோ இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கோ அனுப்புவாங்க. It granted separate constitutional identity to the Muslims. The Lucknow Pact 1916 put an official seal on a separate political identity to Muslims. ஏன்னா இது பிரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷனாக ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு உண்டான ஒரு பிரிவினை மாதிரி இருக்கும்.
பட் ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அப்ரூவ் பண்றாங்க? இங்க காங்கிரஸ் கூட லக்னோ பேக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு அபிஷியல் சீல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்க. எப்பவுமே மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிற இடத்துல மைனாரிட்டியா கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு பாதுகாப்பு இருக்காது. இப்போ நம்ம நிறைய குடியுரிமை சட்ட திருத்தங்கள்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ நிறைய முஸ்லிம்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சீக்கிசம் பீப்புள், வெளியிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மதத்தை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களாம் சிறுபான்மையினர், அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பயம் இருக்கு, இன்செக்யூரா இருக்கும். நமக்கு ஏன் அந்த தாட் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த உண்மையிலே ரியாலிட்டியில என்ன நடக்கு அப்படிங்கறது நம்ம அவேரா இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை அப்பவும் இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க இங்க இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஒரு டாக்குமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்றோம். அது டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். சரியா? இந்த அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கும், அதை நாங்க உறுதி செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க இந்த இடத்துல ரொம்ப தைரியமா, ரொம்ப பாதுகாப்பா, சகஜமா எல்லா பீப்புள் கூட இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு தனியா ரிசர்வேஷன், அவங்க ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸுமே எடுக்கிறது. ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சாகணும். செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற வேர்டை நம்ம நிறைய தடவை கம் அக்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் எலக்டரேட் ஆர் கம்யூனல் எலக்டரேட், தனி தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதி, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு இந்த தொகுதி அப்படின்னு பிரிக்கிறது தான். அண்டர் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஒன்லி முஸ்லிம் குட் ஓட் ஃபார் தி முஸ்லிம் கேண்டிடேட்ஸ். முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு தொகுதி இப்போ பிரிச்சிருக்காங்கன்னா அங்கிருந்து முஸ்லிம் கேண்டிடேட் மட்டும்தான் நிற்பாங்க, முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ஷுவர் இந்த ஏரியால இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாரு, அவர் முஸ்லிமா தான் இருப்பாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து அவங்களுக்குன்னு ரிசர்வ் ஆன தொகுதி, இங்க வேற யாரும் நிக்க முடியாது. இதுதான் என்ன செப்பரேட் எலக்டரேட், அவங்களுக்குன்னு தனியானது. மின்டோ மார்லி ரெஃபார்ம்ஸ் 1909 provided for 8 seats to Muslims in the Imperial Legislative Council. எத்தனை சீட் இவங்களுக்குன்னு தனியா கொடுத்துருக்காங்களா? 8 சீட். சரியா? முஸ்லிமுக்குன்னு தனி தொகுதிகள் ஒதுக்கி இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அவங்களுக்காக தனி தொகுதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி 27 நான் அஃபீஷியல்ஸ் டு பி எலெக்டட். முதல்ல தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதே இந்த 1909 தான். அதுலயும் எத்தனை பேர் மட்டும்தான்? 27 மெம்பரை மட்டும்தான் எலெக்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாருமே அஃபீஷியல். நான் அஃபீஷியல்னா யாரு? இங்க இந்தியன்ஸை தான் சொல்றாங்க. 27ல 8, கிட்டத்தட்ட ஒரு பங்கு வருது இல்லையா? ஸோ இது ஃபுல்லாவே யாருக்கு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. In the Legislative Council of the provinces, seats reserved for the Muslim candidates were Madras 4, Bombay 4, Bengal 5. அந்த டைம்ல மூணு ப்ராவின்சஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் எத்தனை சீட்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 4, 5. ஏன்னா பெங்கால் அப்போ ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு, அந்த ப்ராவின்ஸோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி 5 தொகுதிகளை இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. செப்பரேட் எலக்டரேட்ஸ் அண்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் கம்யூனலிசம். ஸோ இப்படி போகும்போது பிரிவினைவாதம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இயல்பாகவே அதிகமாக வர ஆரம்பிக்குது. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட் was the principal technique adopted by the government of British India for fostering and spreading communalism. செப்பரேட் எலக்டரேட் வார்த்தையிலேயே செப்பரேட், பிரிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா இது பிரிட்டிஷ் பீப்புளால நம்ம மத்தியில ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The people were split into separate constituencies so that they voted communally, thought communally, judged the representatives communally and expressed their grievances communally. டோட்டலாகவே பிரிச்சிட்டாங்க. ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா இது இந்துக்களுக்கான தொகுதி, இது முஸ்லிம்களுக்கான தொகுதி அப்படின்னு பிரிக்கிறதே என்ன செஞ்சுட்டாங்க? கம்யூனலா பிரிச்சுட்டாங்க. அப்ப நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் தான் வருவாரு, அங்க இந்தியன் கேண்டிடேட்டோ இல்லைன்னா ஒரு மெட்ராஸ் ப்ராவின்ஸை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டோ வரமாட்டாரு, அங்க ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் வருவாரு, இல்லைன்னா ஹிந்து கேண்டிடேட் வருவாரு. எந்த அளவுக்கு நம்மளை மன ரீதியா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அப்படிங்கும்போது பிரிவினை அப்படிங்கிறது இயல்பாவே நம்ம பேசக்கூடிய, நமக்குள்ள நிகழக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருது. That the British did this with ulterior motive was evident from a note sent by one of the British officers to Lady Minto. இது அப்பட்டமா நம்மளை பிரிக்கிறதுக்காக இவங்க செஞ்ச ஸ்டேட் ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு நோட் இருக்கு. அதை என்ன பண்ணிருக்காங்க? பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் லேடி மின்டோக்கு அனுப்புறாங்க. மின்டோவோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? I must send your excellency a line to say that
A very big thing has happened today. A work of statesmanship that will affect Indian history for a long year. It is nothing less than pulling off 62 million people from joining the ranks of seditious opposition. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளை எதிர்க்கணும்னா அவங்க ஒன்னா சேரணும் இல்லையா? நாங்க அதை செய்யவே மாட்டோம். நத்திங் லெஸ் தேன் புல்லிங் ஆஃப் 62 மில்லியன் பீப்புள், 62 மில்லியன் பீப்புளை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம்? தனியாக பிரித்து விட்டோம். எப்படி அப்படின்னா நமக்கு எதிராக ஒன்றா செய்கிறதுக்கான ஒரு விஷயத்துல இருந்து. ஸோ இப்போ அவங்களுக்குள்ளே பிரித்து சண்டை போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். நம்ம பக்கம் யாரும் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக யோசிச்சு கான்ஸ்டிடியூஷனாக ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத டெக்ஸ்ட் புக் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்யூனலிசம் அது என்ன? பிரிவினைவாதம். அது என்ன? வகுப்புவாதம். Organizing a religious group on the basis of its hostility towards the followers of other religion. பாத்தீங்களா? அது என்ன பண்றாங்க? மத வாரியா பிரிக்கிறாங்க. சரியா? religious group on the basis of its hostility. ரெண்டு பேருக்கு யாருக்காவது பிடிக்காம இருக்கும் இல்லையா? எப்பவுமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சண்டை வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அது இயல்பு. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்காங்க. ஸ்டேட்ஸ் வந்து சண்டை போடுறாங்கன்னா என்ன காரணம்? பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸோட சண்டை இருக்கும். நமக்கு யாரு கூட சண்டை இருக்கும்? இந்த பக்கம் பாகிஸ்தான், இல்லைன்னா இந்த பக்கம் சைனா, ஸ்ரீலங்கா. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரே நாட்டுக்குள்ள வேறு விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ஹாஸ்டிலிட்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்டத்தில் வரதான் செய்யும். இது காலங்காலமாக எல்லா விதமான சொசைட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயத்த நமக்கு எதிராக திருப்பி விட்றாங்க. இதே மாதிரி தான் ஆப்பிரிக்காலே இருக்கும். சரியா? அது இனங்களுக்குள்ளக்க நிறைய வேற்றுமைகள் இருக்கும். இன்ன வரைக்கும் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பேக்வேர்டாக இருக்கிறதுக்கு இந்த பிரிவினை கூட காரணமாக இருக்குது. ஓகே, இங்கே கம்யூனலிசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்டிலிட்டியை மதம் ரீதியாக திருப்பி விட்டு நம்மளை பிரித்து வச்சுக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் ஆஃப் அதர் ரிலீஜியன்ஸ் டு ஃபைட் ஈவன் மெட்டீரியல் இஷ்யூஸஸ். எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் மத அடிப்படையில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். என் கடவுள் பெருசா இல்லை உன் கடவுள் பெருசா, அப்படின்னா நீ என்ன சொல்கிற, நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுற, அப்படி தான் இருக்கும். தவிர இதை என்ன பண்ணுறாங்க? மெட்டீரியல் இஷ்யூஸாக கூட மாற்றுறாங்க. எஜுகேஷனில் சண்டை வரும், பாலிடிக்ஸில் சண்டை வரும், வேற என்ன சோஷியல் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட அதுலேயும் ஃபைட் வரும். கம்யூனலிசம் ஆஸ் அன் ஐடியாலஜி ஆர் மூமெண்ட். கம்யூனலிசம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக்கம், இல்லைன்னா அது ஒரு இயக்கம். ஹாஸ் பீன் டிஃபைன்ட் இன் வேரியஸ் வேஸ் பை வேரியஸ் ஸ்காலர்ஸ். நிறைய பேர் இதை வித்தியாசமாக சொல்கிறாங்க. இங்கே கவனிக்கணும், கம்யூனலிசம் வேற, கம்யூனிசம் வேற. சரியா? அது ரெண்டுமே அல்டிமேட்டாக வேறையான விஷயம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அக்கார்டிங் டு நேரு என்ன சொல்கிறாங்க? கம்யூனலிசம் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்வியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேக்வர்ட் லுக்கிங் பீப்புள். கம்யூனலிசம் அப்படிங்கிறது, இந்த வகுப்புவாதம் அப்படிங்கிறது பிற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று. ட்ரையிங் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங் தட் இஸ் ஹோல்லி அவுட் ஆஃப் பிளேஸ் இன் தி மாடர்ன் வேர்ல்டு. இது வந்து இல்லாத, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பிற்போக்கான சிந்தனை உடைய மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்யூனலிசம். அண்ட் இஸ் எசென்ஷியலி அப்போஸ் டு தி கான்செப்ட் ஆஃப் நேஷனலிசம். தேசியவாதம் அப்படிங்கிற கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வேர்ட் தான் என்ன? கம்யூனலிசம். ஸோ அது இந்த காலத்துக்கு இப்போ இருக்கிற இடத்துக்கு தேவையில்லாத ஒன்று. அதை பேக்வேர்ட் பீப்புள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மண்டையில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. பேக்வேர்ட் லுக்கிங்னா பிற்போக்கு எண்ணம் உடையவர்கள், ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாத, பிரிவினை வேணும், இல்லைன்னா நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னோட மூலையில சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கம்யூனலிசம் அப்படின்னு நேரு சொல்றாங்க. According to another scholar, communalism denotes organized attempt of a group to bring about a change in the face of resistance from other groups in the or the government through collective mobilization based on a narrow ideology. ஒரு ஆர்கனைஸ்ட் அட்டெம்ப்ட், சரியா, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முயற்சி. எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்காக, பீப்புளை வந்து மூவ் பண்ணுற ஒரு விஷயம், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரான, இல்லைன்னா கவர்மெண்ட் மாதிரி அது ஒரு குரூப் அப்படின்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள். கவர்மெண்ட்டை தான் எதிர்க்கணும் அப்படின்னு கிடையாது. வேற ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க இல்லாத வேற ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆர்கனைஸ்டாக எதிர்க்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட்டு. பட் இது என்ன அப்படின்னா ஒரு குறுகிய எண்ணம் கொண்டது. இது வந்து ஒரு ரொம்ப கீழான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆத்தர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்காலர் வந்து கம்யூனலிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு பிரிவினைவாதம். சரியா? கம்யூனலிசம் அப்படிங்கிற டேர்ம் பிரிவினைவாதம்.
ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற சமூகத்தில் அவங்கள பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு ஆர்கனைஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The announcement of separate electorates and the incorporation of the principle of divide and rule into a formal constitutional arrangement made the estrangement between Hindus and Muslims total. இதை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன் மூலமாக கொண்டு வந்து ஒரு எலெக்ஷனில் இதை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன செய்யும், அஃபீஷியலாக ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. பட் இதை அவங்க வேணும்னு பண்ணாங்க. ஏன் அப்படின்னா பிரித்தாலும் கொள்கை, அதை வச்சுதான் இவங்க என்ன செய்யறாங்க, இத்தினோண்டு ஒரு லேண்ட்ல இருந்து வந்த பீப்புள் இவ்வளோ பெரிய வேர்ல்டுமே அவங்க கைக்குள்ள வச்சிருந்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மளை சேரவே விடலை. சேர்ந்தாதானே நீங்க சண்டை போடுவீங்க, சேரவே வேண்டாம் அப்படின்னு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்கும், அது எப்படி உனக்கு மட்டும் கொடுத்தாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தாரும் மற்ற பிரிவினரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தனியாக எலக்டரேட் கொடுத்துருக்கீங்கல்ல, எங்களுக்கு தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு மதங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன பீப்புள் வருவாங்க. புத்திஸ்ட் வருவாங்க, சீக் பீப்புள் வருவாங்க, பார்சிஸ் வருவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் வரும்போது இங்கே ஹிந்துவிசத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், அவங்களும் எங்களுக்கு தனியாக எலக்டரேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வந்தால் தான் என்ன அம்பேத்கர் கேட்டது. காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, வேண்டாம், உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் காங்கிரஸில் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்துக்குள்ளேயே ஒரு செப்பரேட் எலக்டரேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. பட் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளும் தனித்தனியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் தி ஆல் இண்டியா ஹிந்து சபா, ஹிந்து மகாசபா. அது எப்படி முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக ஒரு குரூப் இருக்கலாம், நாங்களும் ஒரு தனியாக ஒரு அமைப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்துல இருந்து வந்து செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனி அமைப்பை, ஒரு பார்ட்டியை தொடங்குறாங்க, ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா. நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹிந்துஸாவும் மேற்தட்டு மக்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இது பார்க்கும்போது, வெளியிலிருந்து பார்க்கும்போது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிந்துக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்றதுக்காக காங்கிரஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் அதுல இருந்து தனியா போய், காங்கிரஸ்ல இருந்து தனியா போய் அவங்களுக்குன்னு தனியா ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் என்ன, ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா. பட் இதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் கிடையாதா, ஆனால் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் காங்கிரஸ்லேயும் மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. In the wake of the formation of the Muslim League and introduction of the Government of India Act 1909, a move to start a Hindu organization was in the air. In pursuance of the resolution passed at the 5th Punjab Hindu Conference at Ambala and the 6th Conference at Ferozpur, the first All-Indian Conference of Hindus was convened at Haridwar in 1915. என்ன செய்யறாங்க, ஆல்ரெடி பஞ்சாப்ல மட்டும் தனியா ஹிந்து மகாசபா இருக்கு. சரியா? இந்துக்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் பஞ்சாப்ல இருக்கு. அது வருஷம் வருஷம் கூடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் உருவாகுது, 1909 ஆக்ட் வருது, செப்பரேட் எலக்டரேட் அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் தனியா ஹிந்து மகாசபா அப்படின்னு ஒரு பகுதியில் மட்டும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஏன் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த இயர்? 1915. இங்கே நமக்கு ஒரு ஃபேக்ட் இருக்கு. 5th பஞ்சாப் ஹிந்து கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலால இருக்கு. சரியா? அம்பாலா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நடந்திருக்கு. அது இப்போ இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அண்ட் தி 6th கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஃபெரோஸ்பூர். இது வந்து ஃபேக்ட் இருக்கு நம்ம புக்கில், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, கேட்கலாம் இல்லையா, 5வது பஞ்சாப் ஹிந்துக்கள் மாநாடு வந்து எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, 6வது கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ், அனைத்து இந்திய ஹிந்துக்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கு. எங்கே? ஹரித்வாரில். எந்த இயர்? 1915. 1915 தான் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க. த ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா was started there with headquarters at Dehradun. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஹரித்வாரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டேராடூனில் இருக்குது. ப்ராவின்ஷியல் ஹிந்து சபாஸ் வேர் ஸ்டார்டட் சப்சிக்வெண்ட்லி இன் யூபி. யூபி அப்படிங்கிறது இங்கே யுனைடெட் ப்ராவின்ஸ் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் அலகாபாத். இதை இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. ஓகே, நிறைய பிளேசஸ்க்கு வந்து நேம்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நியூஸில் வரும்போது அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆல் இண்டியா லெவலில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது டேராடூனில் இருக்குது. இது போக நிறைய மாகாணங்கள் இருக்குது இல்லையா, இங்கே பெங்கால் இருக்குது,
மட்ராஸ் இருக்குது, பாம்பே இருக்குது. இது போக யுனைடெட் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ், இந்த பகுதிகளெல்லாம் கிளைகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூபியில் ஒன்று இருக்குது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அலகாபாத். அண்ட் இன் மும்பை, பாம்பே அண்ட் பீகார். While the sabas in Bombay and Bihar were not active, 3 இடத்துல இருக்கு. யூபியில் ஒன்று, பாம்பேயில் ஒன்று, பீகாரில் ஒன்று. பாம்பேலையும் பீகார்லேயும் இருக்கிறது ஆக்டிவாக இல்லை. there was little response in மெட்ராஸ் அண்ட் பெங்கால். கொஞ்சம் மெட்ராஸ் பெங்கால் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராவின்ஸாக 3 மாகாணங்களாக இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து கூட கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. பட் மெயினாக எங்கே நடக்கு, அலகாபாத்தில், டேராடூன் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். Predominantly urban in character, the Mahasabha was concentrated in the larger trading cities of North India. எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய ட்ரேடிங் சிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான், நார்த் இந்தியாவில் தான் அதுவும் அதிகமாக இருக்குது. ரொம்ப அர்பன் இன் கேரக்டராக இருக்குது. சரி, இது வந்து நகர்ப்புற மக்களுக்கான இல்லைனா அந்த மாதிரி விஷயங்களோட ஒன்றிணைந்து கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது இந்த ஆல் இண்டியா ஹிந்து கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. பர்டிகுலர்லி இன் அலகாபாத், Kanpur, Benares, Lucknow and Lahore. In UP, the Mahasabha to a large extent was the creation of the educated middle class leaders who were also activists in the Congress. முக்கியமாக யுனைடெட் ப்ராவின்ஸில் இந்த மகாசபா, ஹிந்து மகாசபா இருக்கு இல்லையா, அது யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் லீடர்ஸ் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே காங்கிரஸோட மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க தான். The Khilafat movement gave some respite to the separatist politics of the communalist. எல்லாருமே ஒரே நோக்கத்தோட போராடுறவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள சில பிற்போக்கான எண்ணங்களும் இருக்கும். சரியா? ஸோ இங்கே கிலாஃபத் மூமெண்ட்டில் முஸ்லீம்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போகும்போது நமக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியாக ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. ஸோ இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிவினைவாத அரசியல், செப்பரேட்டிஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பாலிட்டிஷியன்ஸும் இந்த மாதிரி இருக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது கம்யூனலிசத்தை இன்னும் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. இவங்களை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கம்யூனலிஸ்ட், பிரிவினைவாதிகள், வகுப்புவாதிகள்னே அவங்கள சொல்லலாம். ஏன்னா அவங்க பிரிவினை பார்க்குறாங்க இல்லையா. ஸோ யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், ஒரு பர்டிகுலராக ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கம்யூனலிஸ்ட் தான், பிரிவினைவாதிகள் தான். As a result, between 1920 and 1922, the Mahasabha ceased to function. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப பீக்குக்கு போக ஆரம்பிச்சிடும். அது ஹிந்துவோ முஸ்லீமோ தேவை கிடையாது, எங்களுக்கு இப்போ விடுதலை வேணும், எங்களோட அடிமைத்தனம் அப்படிங்கிறது இதோட ஸ்டாப் ஆகணும், அந்த மாதிரியான தாட் அதிகத்தில் இருக்கும்போது இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இது போக அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஸோ மதம் சார்ந்த இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அமுங்கிரும். The entry of ulema into politics led Hindus to fear a revived and aggressive Islam. உலேமாக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இஸ்லாமிய மதத்திலேயே ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்லுவாங்க. உலேமாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க, அரசியலுக்குள்ளே வராங்க. ஸோ இது ஹிந்துக்களை பயப்பட வைக்குது. என்னடா இது இப்படி வர்றாங்களே, ஸோ இது வந்து ஒரு மறுமலர்ச்சியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுறாங்க. Even important Muslim leaders like Ali brothers had always been Khilafatists first and congressmen second. ஸோ அலி பிரதர்ஸ் கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கைதாகியிருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த சீரீஸில் வந்து இவங்கெல்லாம் கைதாகியிருப்பாங்க. என்னதான் இவங்க நேஷனலிஸ்டாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் அவங்க கிலாஃபட்டிஸ் தான். முதல்ல அவங்களோட விஷயத்துக்காக தான் அவங்க போராடினாங்க இல்லையா. அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை நம்ம பார்த்தோம்ல, கிலாஃபத்தோட பதவியை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய பகுதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருந்துச்சு. ரெண்டாவது தான் அவங்க ஒரு காங்கிரஸ்மேன், ரெண்டாவது தான் ஒரு நேஷனலிசம். ஸோ ரிலீஜனை முதல் இடத்துல வச்சுட்டு நேஷனை ரெண்டாவது இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. The power of mobilization on religious grounds demonstrated by the Muslims during the Khilafat movement motivated the Hindu communalists to imitate them in mobilizing the Hindu masses. கிலாஃபத் இயக்கம் நடந்தது வேற விஷயத்துக்காக, சரியா. ஆக்சுவலி அதை காந்தியடிகள் ரொம்ப பெருசாக அப்ரூவ் பண்ணதே ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஆனால் இதை பார்த்துட்டு முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நம்மளும் நம்மளோட மதத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷனை தவறாக எடுத்துட்டாங்க. மாசஸை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரிலீஜனை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சுத்தி மூமெண்ட் was not a new phenomena, but in the post-Khilafat period, it assumed new importance. சுதி மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு புதிய டேர்ம் கிடையாது. 1870ஸ்லேயே இதை பார்த்துருப்போம் இல்லையா.
வேதங்களை நோக்கி செல்க, மறுபடியும் நம்மளோட மதத்துக்கே திரும்பி வாங்க அப்படின்னு கொடுத்த ஒரு அழைப்பு தான். ஸோ இது இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது ரீகன்வர்ஷன் பண்ணுறதுக்காக. In an effort to draw Hindus into the boycott of the visit of Prince of Wales in 1921, Swami Shraddhananda tried to revive the Mahasabha by organizing cow protection propaganda. இந்த இடத்துல பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து வருவாங்க. வேல்ஸ் இளவரசர் வந்து 1921 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். யாருமே இவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வரவேற்பை வந்து யாருமே விரும்பி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க, அவங்க வந்து வரக்கூடாது, இல்லைன்னா ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. ஸோ இந்த எதிர்ப்பை காட்டுற விதமாக சுவாமி ஸ்ரதானந்தா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்த மகாசபா ஹிந்து மகாசபாவை ரீவைவ் பண்ணணும். ஏன்னா 1921 to 22 இது வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை ரீவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவு ப்ரொடெக்ஷன் ப்ரொபகேண்டாவை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பசுக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி மத கருத்துக்களை சொல்லி ரீவைவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. Before the World War I, Britain had promised to safeguard the interest of the Caliph as well as the Kaaba, the holiest seat of Islam. But after Turkey's defeat in the war, they refused to keep their word. பிரிட்டன் வந்து சொல்லியிருப்பாங்க, சரியா, நாங்கள் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து கேலிஃபோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிறோம் நாங்கள், அதாவது மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் போரில் தான் டர்க்கி தோத்துருமே. ஸோ அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெஃப்யூஸ்டு, அவங்க வந்து அதை செய்யலை. The stunned Muslim community showed its displeasure to the British government by starting the Khilafat movement to secure the caliphate in Turkey. ஸோ இதுக்காக தான் கிலாஃபத் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கேலிஃபேட்டை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் பிரிட்டிஷ் சைடில் இருந்த முஸ்லிம்ஸ் வந்து இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, இவங்க வந்து நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க, இந்த வேலையை தான் அவங்க இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள விட்டு நகண்டு வராங்க. இங்கே காங்கிரஸை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நேஷனலிசம் அப்படிங்கிற இந்த போரையும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இவங்க நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க, நமக்கு நம்மளோட உரிமைகள் வேணும் அப்படின்னா விடுதலை ஃபர்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறது முஸ்லிம் சகோதரர்களுக்கு தெரிய வருது. தி பிளட்டி மலபார் ரெபெலியன் ஆஃப் 1921 where Muslim peasants were pitted against both the British rulers and Hindu landlords. இதோட ஒன்றா தான் மலபார் ரெபெலியன் நடந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. 1919 நடந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஒரு பார்ட்டாக தான் கேரளாவில் இது நடந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய பெசன்ஸ் வந்து விவசாயிகள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அப்போஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸையும் ஹிந்து லேண்ட்லார்ட்ஸையும். ஏன்னா இவங்க எல்லாருமே வரி கேட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. கேவ் another reason for the renewed campaign of Hindu Mahasabha. Though the outbreak was basically on agrarian revolt, இது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ரிவோல்ட் தான். பட் இதுக்குள்ளக்கு என்ன வந்துட்டு கம்யூனல் பேஷன் ran high in consequence of which Gandhi himself viewed it as a Hindu-Muslim conflict. அவரே இது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது ஒரு ஹிந்து முஸ்லிம் கான்ஃப்ளிக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா முஸ்லிம் பெசன்ஸ் ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ்னு அவங்களே பிரித்து காட்டிட்டாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வரும்போது அது ஒரு ஹிந்து முஸ்லிம் கான்ஃப்ளிக்ட் மாதிரி தான் இருக்கும். இது அக்ரேரியன் ரெவோல்ட்டு அப்படி இல்லைன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ஹிந்து முஸ்லிம் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு காந்தியே சொல்கிற அளவுக்கு ஒரு பிரிவினை போர் மாதிரி தான் இது நடந்திருக்கு. Gandhi wanted Muslim leaders to tender a public apology for the happenings in Malabar. ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, முஸ்லீம் லீடர்ஸ் வந்து இதுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் நினச்சிருப்பாங்க. ஸோ இது அகெயின் இந்த ஒரு பிட்டர் தாட்டை தான் உருவாக்கியிருக்கும். அது எதுக்கு அவங்க கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் சமாதானத்துக்கே வராமல் சுற்றி சுற்றி பிரச்சனையிலே போயிட்டுருக்கும். கம்யூனலிசம் இன் யுனைடெட் ப்ராவின்சஸ். The suspension of the non-cooperation movement in 1922. ஏன்னா இங்கே தான் என்ன நடந்திருக்கும், சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். ஸோ 1922 இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. And the abolition of the caliphate in 1924 left the Muslims in a state of frustration. கேலிஃபேட் பதவியை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டு வேற ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கிங் ஆயிருப்பாங்க இல்லையா. நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து முஸ்லீம்ஸை வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வச்சிரும். ஏன்னா இவங்களுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து கற்றுக்கணும், இது ரெண்டுமே நடக்கல, அப்புறம் நாங்கள் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துருச்சு. In the aftermath of non-cooperation movement, the alliance between the Caliphate and the Congress crumbled. There was a fresh spate of communal violence as Hindus and Muslims மறுபடியும் பழைய மாதிரிக்கே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. In the context of
self-governing institution created under the Act of 1990 began to stake their political claims and in the process vied with each other to acquire power and position. இதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட செப்பரேட் எலக்டரேட்டாக இருக்கட்டும் இல்லைனா செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி அதிகரிக்கும் போது ஹிந்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் அப்படிங்கிறது வைடாயிட்டே போகுது. Of 968 delegates attending the 6th annual conference of the Hindu Mahasabha in Varanasi in August 1923, 56.7% came from the UP. வாரணாசியில் 6வது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஹிந்து மகாசபாவோட 6வது வருடாந்திர கூட்டம் ஒன்று நடக்குது. அதில் 56% மேலே எங்கேருந்து மட்டுமே வந்திருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து மட்டுமே வந்திருக்கிறாங்களாம். இப்போவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இல்லையா, யூபியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்போ இருந்தே அந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறது இருக்குது. மோஸ்ட்லி அங்கே இருக்கிறாங்க. இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கங்கை யமுனை ஒரு ஹரித்வார் இந்த மாதிரியான புனித தலங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே அந்த இடத்துல ஒரு கிளஸ்டராக இருக்குது இல்லையா. ஸோ அந்த வைப் அப்படிங்கிறது அந்த இந்தியாவோட சென்ட்ரல் ஸ்டேட்ஸில் அதிகமாகவே இருக்குது. த யுனைடெட் ப்ராவின்சஸ், பஞ்சாப், டெல்லி, பீகார் டுகெதர் கான்ட்ரிபியூட்டட் 86.8%. இந்த 4 இடத்துல இருந்து மட்டும் 86.8% இருக்காங்க. ஸோ மீதி எல்லாரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் 2 பேராக வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நார்த் இந்தியாவில் ஹிந்துவிசம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய டேட்டா. மெட்ராஸ், பாம்பே அண்ட் பெங்கால் கம்பைன்ட் செட் ஒன்லி 6.6% ஆஃப் தி டெலிகேட்ஸ். இருக்கிறதுலே இந்த 3 தான் பெரிய ப்ராவின்ஸு. அதிலிருந்து வெறும் 6% தான் வந்திருக்காங்க. நார்த் இந்தியாவில் மட்டுமே 86% வந்திருக்கிறாங்க. 1920s was a trying period for the Congress. This time the communal tensions in the United Province was not only due to the zeal of Hindu and Muslim religious leaders but was fueled by the political rivalries of the Swarajists and liberals. இந்த 1920கள் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டைம். ஏன்னா 1922ல் என்ன நடந்திருக்கும், சௌரி சௌரா இன்சிடென்ட்டா, ஒரு பெரிய நேஷனல் லெவல் மூமெண்ட்டை காந்தி ஸ்டாப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் காங்கிரஸ் 2ஆ உடையும். மாற்றத்தை விரும்புவோர் மாற்றம் வேண்டாதோர் அப்படின்னு பிரிகிறாங்க. இவங்க தான் ஸ்வராஜிஸ்ட் லிபரல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துலயே அகெயின் என்ன செய்யும் அப்படின்னா ரிலிஜன் ரோல் பிளே பண்ணும். இன் அலகாபாத், மோதிலால் நேரு and Madan Mohan Malaviya confronted each other. When Nehru's faction emerged victorious in the municipal elections of 1923, Malaviya's faction began to exploit religious passion. இங்க மோதிலால் நேரு வின் பண்ணிட்டாரு. ஒரே இடத்துல 2 பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபைட் பண்றாங்க. இங்க மோதிலால் நேரு வின் பண்ணிட்டாங்க. தோத்து போனவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலிஜியஸ் பேஷனா உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. The district magistrate Crosthwaite, who conducted the investigation, reported the Malaviya family have deliberately stirred up the Hindus and this has reacted on the Muslims. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளேயே என்னதாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா மதத்தை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சு. ஒரு சின்ன எலெக்ஷனில் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுக்காக மதத்தை தூண்டி விட்டுருக்காங்க. இது ஆப்போசிட்டில் இருந்த இன்னொரு மதத்தினரை வெகுவாக பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. அப்படின்னா லீடர்ஸ் எந்த அளவுக்கு ரிலிஜனை யூஸ் பண்ணலாம் நினச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பீப்புளோட மைண்டில் ரிலிஜன் உட்கார்ந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தி ஹிந்து மகாசபா in the Punjab communalism was a powerful movement had set in completely. In 1924, Lala Lajpati Rai openly advocated the partition of the Punjab into Hindu and Muslim provinces. லாலா லஜபதி ராய் ரொம்ப ரொம்ப பெரிய தலைவர் இல்லையா, பஞ்சாப் சிங்கம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இவங்களோட மரணத்துக்காக தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பகத்சிங் அவங்களோட கூட்டாளிகள்லாம் ஒருத்தரை ஷூட் பண்ணது கூட துணிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பர்சன் பஞ்சாபை 2ஆக பிரித்தா அது வந்து ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனித்தனி ப்ராவின்ஸாக போகும் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கும். The Hindu Mahasabha represented the forces of Hindu revivalism in the political domain. அரசியல் ரீதியா ஹிந்து மத மறுமலர்ச்சியை காட்டுறதான் இந்த ஹிந்து மகாசபா. raised the slogan of Aknath Hindustan against the Muslim League's demand of separate electorates for Muslims. ஸ்லோகன்லாம் வேற இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. Ever since its inception, the Mahasabha's role in the freedom struggle has been rather controversial.
இது வந்து என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதுவும் காங்கிரஸ்ல இருந்த மெம்பர்ஸ் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நேஷனலிசம்க்கு ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாவது பண்ணியிருக்கணும்ல. அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. முழுக்க முழுக்க மதம் சார்ந்ததாக இருக்குது. அதுவும் ஹிந்து மதத்தை ரீவைவ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சாதனமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. While not supportive of British rule, the Mahasabha did not offer its full support to the nationalist movement either. இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கும் இவங்க சப்போர்ட் பண்ணல, அதே டைமில் நேஷனலிசம் மூமெண்ட்க்கும் இவங்க சப்போர்ட் பண்ணல, மதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துட்டு இருக்காங்க. மதம் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பர்சனல் விஷயமா இருக்கணும். அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கானது இல்லையா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கும், உனக்கு என்ன சாமி பிடிக்குமோ நீ கும்பிடு, அதில் பிரச்சனை இல்லை. என் சாமி மட்டும்தான் பெருசு, அவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னா தான் பிரச்சனை இல்லையா. ஸோ இந்த தாட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். Since the Indian National Congress had to mobilize the support of all classes and communities against foreign domination, the leaders of different communities could not press for principle of secularism firmly for the fear of losing the support of religious minded group. இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, காங்கிரஸால தனியாகவும் செயல்பட முடியல, குரூப்பாகவும் செயல்பட முடியல. காங்கிரஸோட மோட்டிவே என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஹிந்துஸும் இருக்கணும், முஸ்லீம்ஸும் இருக்கணும், ஃபார்வர்ட் கிளாஸும் இருக்கணும், பேக்வர்ட் கிளாஸும் இருக்கணும். அப்போ நான் இது எதுவுமே இருக்க மாட்டேன், மத சார்பற்றதாக இருக்கணும் அப்படின்னா ரிலீஜியஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் காங்கிரஸ்க்கு இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்துட்டு மதத்தெல்லாம் பற்றி பேசக்கூடாது, இங்கே வந்துட்டு ஜாதிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று தோன்றின ஒரு கான்செப்ட் கிடையாது. கேஸ்ட் ரிலீஜன் அப்படிங்கிறது மனுஷன் பிறந்ததுலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னும் காம்ப்ளெக்ஸாக தான் போகுதே தவிர அதை என்ன பண்ண முடியல அப்படின்னா சால்வ் பண்ணி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற தாட்டை ஈஸியாக விதைக்க முடியல. ஸோ இது வந்து 1920s பார்க்குறோம் இல்லையா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போவே இந்த நிலைமை அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. The Congress under the leadership of Gandhi held a number of unity conferences during the period, but to no avail. எல்லாரும் சேர்ந்து ஆல் இண்டியா, எல்லா ரிலிஜியன், எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து அப்படிங்கிற டேர்மெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க காங்கிரஸும் காந்தியோட தலைமையில். ஆனால் ஒன்றும் சக்ஸஸ் ஆன மாதிரி இல்லை. டெல்லி கான்ஃபரன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அண்ட் தியர் ப்ரப்போசல்ஸ். டெல்லியில் ஒரு முஸ்லீம்களுக்கான மாநாடு நடக்கு. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். One great outcome of the efforts at unity, however, was an offer by the Conference of Muslims, which met at Delhi on March 20, 1927, to give up separate electorates if 4 proposals were accepted. ஸோ முஸ்லிம்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1927 டெல்லியில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. நாங்கள் ஒரு 4 கோரிக்கைகள் வச்சுருக்கோம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா செப்பரேட் எலக்டரேட், இந்த தனி இட தொகுதி இருக்கு இல்லையா, தனி தொகுதி, இது வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 4 கோரிக்கை? த செப்பரேஷன் ஆஃப் சிந்த் ஃப்ரம் பாம்பே. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் கிடையாது, இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும் இல்லையா. ஸோ இது வந்து மொத்தமாக எப்படி இருக்குது, இந்த ரீஜன் கூட சேர்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாம்பே அப்படின்னா இது ஃபுல்லாக பாம்பே, மெட்ராஸ் அப்படின்னா இது ஃபுல்லாக மெட்ராஸ், பெங்கால் அப்படின்னா இது ஃபுல்லாக பெங்கால். ஸோ 3 ப்ராவின்சஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அது இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். சரி, இங்கே இருக்கக்கூடியது சென்ட்ரல் ப்ராவின்சஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிந்தை வந்து பாம்பேலேருந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான பாம்பே, இங்கேருந்து சிந்தை என்ன செய்யணும், தனியாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெஃபார்ம் ஃபார் தி ஃப்ரான்டியர் அண்ட் பலுச்சிஸ்தான். ஃப்ரான்டியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடியது, வடமேற்கு எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க. ஃப்ரான்டியர் அப்படின்னாலே எல்லைகள் தான். சரி, அந்த வடமேற்கு எல்லையில் இருக்கக்கூடியதில் மாற்றங்கள் கொண்டு வரணும், பலுச்சிஸ்தானையும் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட பலுச்சிஸ்தான் இந்தியாவுக்கான சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் பலுச்சிஸ்தான். ரெப்ரசன்டேஷன் பை பாப்புலேஷன் இன் தி பஞ்சாப் அண்ட் பெங்கால். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சாப்லையும் பெங்காலையும் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட இருந்து ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு வேணும். ஏன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, இப்போ கரண்டா இந்த இடத்துல பங்களாதேஷ் இருக்கு, இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கு இல்லையா. ஸோ முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த 2 கார்னர், இங்க இருந்து எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 4th, 33% சீட்ஸ் ஃபார் தி முஸ்லிம்ஸ் இன் தி சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் 33% இஸ்லாமியர்களுக்கு தனியாக வேணும், ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 கோரிக்கைகளும் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா செப்பரேட் எலக்டரேட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸிங்
ஆங்க்விஷ் ஓவர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் செக்டேரியன் நேஷனலிசம் காந்தி ரோட். அவருக்கே கடுப்பாயிருச்சு. சரி என்னடா இது ஆனவனா, அவன் ஹிந்துங்க இவன் முஸ்லீம்ங்கிறான், நான் இந்தியன்ஸ்க்காக போராட்டம்னு நினைக்கிறேன், அப்போ யார் தாண்டா இந்தியன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எழுதுறாரு, there are as many religions as there are individuals, but those who are conscious of the spirit of the nationality do not interfere with one another's religion. அவர் என்ன சொல்றாரு, இங்க நிறைய நம்பர்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை அளவுக்கு ரிலிஜன் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனா யாருக்குள்ள நேஷனாலிட்டியோட ஸ்பிரிட் இருக்கிறோ அவர் அடுத்தவன் என்ன மதத்தை ஃபாலோ பண்றான் அப்படிங்கிறத பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. If Hindus believe that India should be peopled only by Hindus, there are living in a dreamland. இப்போ ஹிந்துஸ் நாங்கள் ஹிந்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய லேண்டாக வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரீம் லேண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. The Hindus, the Sikhs, the Muhammadans, the Parsis and the Christians who made their country or fellow countrymen, and they will have to live in unity if only for their interest. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, ஹிந்துக்கள் இருக்கிறாங்க, பார்சிகள் இருக்கிறாங்க, முகமதியர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்த மனிதர்கள். அ ஃபெல்லோ கண்ட்ரிமேன். நீயும் நானும் ஒரே நாட்டில் தான் இருக்கிறோம், நீ நானும் ஒரே லேண்டை தான் ஷேர் பண்ணிக்கிறோம், அப்போ நீ நானும் ஒன்று தானே. ஸோ நீங்களாம் ஒன்றா தான் இருக்கணும். In no part of the world are one nationality and one religion synonymous terms, nor has it ever been so in India. இந்த உலகத்திலேயே அப்படி கடல்லையே ஒரு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த சொசைட்டினாலும் இது ட்ரூ ஆக்சுவலி. இப்போ கூட சரியா, எந்த சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் கல்ச்சர் மிக்ஸ் ஆகிருக்கும், ரிலீஜியன் மிக்ஸ் ஆகிருக்கும், ப்ராக்டிசஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், ரேஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தனியாக ஒரு குரூப்புக்குன்னு ஒரு லேண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது என்னது, ஒரு கனவு தான் சரியா. அது பாசிபிளே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில். இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக ஒரு லேண்ட் உருவாக்க முயற்சி பண்ணால் அது தப்பு, நடக்காது. ஹிந்துக்களுக்கு தனியாக ஒரு லேண்ட் உருவாக்க முயற்சி பண்ணால் அது தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு பிளெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் காந்தி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. Motilal Nehru and S. Srinivasan persuaded the All India Congress Committee to accept the Delhi proposals formulated by the Conference of the Muslims. இங்கே நேரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோத்திலால் நேருவும் ஸ்ரீனிவாசனும் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கலாம், அவங்க செப்பரேட் எலக்டரேட் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, நம்ம இங்கே ஹிந்துவாக முஸ்லீமாக இருக்கிறதுக்காக ஃபைட் பண்ணல, இந்தியன்ஸாக இருக்கிறதுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆமாவா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு சம்மதிக்கக்கூடிய ஆள் கிடையாது. பட் கம்யூனலிசம் had struck such deep roots that the initiative fell through. Gandhi commented that the Hindu-Muslim issue had passed out of human hands. அது மனித கைகளை தாண்டி போயிருச்சு. அது என்னது, பிரிவினை பார்க்குறீங்கன்னா மிருகம்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். Instead of seizing the opportunity to resolve the tangle, the Congress chose to drag its feet by appointing committees, one to find out whether it was financially feasible to separate Sindh from Bombay, and other to examine proportional representation as a means of safeguarding Muslim majority. காங்கிரஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருந்த ஒரே சான்ஸ் இதுதான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் இது ஒரு ஹிந்து பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க முஸ்லீம் கிட்ட பார்ஷலாக இருக்கிறாங்க, உள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் தனியாக போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. இது முஸ்லீம்ஸோட இந்த ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணிப்பாங்க. யூனிட்டி தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே இல்லையா. ஸோ அதுக்கு சரி அப்படின்னு சொல்லாமல் தனியாக ஒரு கமிட்டி போட்டு இது ஃபினான்ஷியலாக பாசிபிளா, சிந்து கிட்ட இருந்து பாம்பேலேருந்து சிந்துவை தனியாக பிரிக்கிறது, இந்த மாதிரி அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணுறது சரிதானா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக தனியாக ஒரு கமிட்டியை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போட்டுட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, நம்ம சொல்கிற விஷயத்தையே சரியா தப்பான்னு கேட்கறதுக்காக கமிட்டி போடுறாங்களே, நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தாட்டை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வருமா இல்லையா. ஸோ அகெயின் முட்டிக்கிச்சு. ஜின்னா, who had taken the initiative to narrow down the breach between the two and had been hailed the ambassador of Hindu-Muslim unity by Sarojini, felt let down as the Hindu Mahasabha members present at all parties convention held in Calcutta in 1928 rejected all amendments and destroyed any possibility of unity. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் வரும் தானே. ஸோ முஸ்லிம்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே ஜின்னா அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆஃப்டர் காந்தி இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா.
அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக அம்பாசிடராக அனுப்பப்பட்ட ஒரு பர்சன் தான் ஜின்னா. யார் இவங்களை இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இதெல்லாம் கேட்கலாம் இல்லையா, ஒன்லைனர். ஜின்னாவை வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கான ஒரு அம்பாசிடராக இவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க, சரோஜினி நாயுடு. இவருக்கே கோவம் வந்துருச்சு, இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் சம்மந்தமாக வந்த எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு. இத்தோட போனவங்க தான் முஸ்லிம்ஸ். எங்களுக்கு தனி நாடு தான் வேணும், எங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம், காங்கிரஸ் கிட்ட இருந்து ரெப்ரஸன்டேஷனோ இல்லைனா செப்பரேட் எலக்டரேட்டோ எதுவுமே தேவையில்லை, செப்பரேட் கண்ட்ரி அப்படின்னு ஜின்னா ஒரு பக்கம் போயிட்டாரு. Thereafter, most of the Muslims were convinced that they would get a better deal from government rather than from the Congress. காங்கிரஸ் கிட்ட கேட்கறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாவது நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும், இவங்க நம்ம கண்டிப்பாக எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு போயிட்டாங்க. In dispatch, Jinnah left the country only to return many years later as a rank communalist. இதோட இங்கே விட்டு போனவங்க தான் திருப்பி இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. மீன்ஸ் அவங்க பஞ்சாப் இருக்காங்க சரியா, இப்போ அது வந்து பஞ்சாப் பாகிஸ்தானே இருக்கலாம். அப்போது அது வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்னா அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டாங்க. அகெயின் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. கம்யூனல் அவார்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். கம்யூனல் அவார்ட்னா என்ன அர்த்தம்? அதே தான், வகுப்பு வாரியாக தனித்தனியாக பிரித்து உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறேன் அப்படின்னா தொகுதிகளை குறுக்குறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளவு பிரிஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது பேர் தான் கம்யூனல் அவார்டு. கம்யூனல் அவார்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். The British government was consistent in promoting communalism. இந்த பிரச்சனையை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இந்த பிரிட்டிஷ் குரூப் மட்டும்தான். Even the delegates for the second roundtable conference were chosen on the basis of their communal bearings. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் யாரன்னா அங்கே போகணும்னு நினைக்கும் போது கூட கம்யூனல் பேரிங்ஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ், த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் இவர் தான் இந்த கம்யூனல் அவார்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க சரியா. இங்கே ஒரு ஃபேக்ட்டு, கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறத இவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அனௌன்ஸ் தி கம்யூனல் அவார்ட் which further vitiated the political climate. The RSS founded in 1925. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தாய் கட்சி அப்படிங்கிறதே இந்த RSS தான். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1925. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா VD Savarkar. Was expanding and its volunteers had shot up to 1 lakh. KB Hedgewar, VD Savarkar, MS Golwalkar were attempting to elaborate on the concept of Hindu Rashtra and openly advocated that the non-Hindu people in Hindustan must adopt the Hindu culture and language. They must cease to be foreigners or may stay in the country wholly subordinated to the Hindu nation, claiming nothing. அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் ஹிந்து பீப்புள், இந்த நாட்டையே நாங்கள் ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த நான் ஹிந்து பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக ஹிந்து கல்ச்சரை அடாப்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ஃபாரினர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஹிந்து நேஷனுக்குள்ளே சப்பார்டினேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், தலைவர்களாக நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹேட்ரடான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது மக்கள் மத்தியில் குழப்பங்களும் இருக்கும், அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் ஆவாங்க. VD Savarkar asserted that we Hindus are a nation by ourselves. Though the Congress had forbidden its members from joining the Mahasabha or the RSS as early as 1934, it was only in December 1938 that the Congress Working Committee declared Mahasabha membership to be disqualification for remaining in the Congress. ஸோ காங்கிரஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு, எதுக்காவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது RSSல மெம்பராக இருந்தாவோ இல்லைனா ஹிந்து மகாசபாவில் மெம்பராக இருந்தாவோ காங்கிரஸில் இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னதான் 1934 இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட இது அஃபீஷியலாக டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 4 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. 1938 தான் அந்த ஸ்டெப்பே எடுக்கிறாங்க சரியா. நீங்கள் இந்த 2 கட்சியில் யாராவது இந்த 2 பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் காங்கிரஸ் மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் புக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய ஆத்தரோ எழுதின விஷயங்கள் கிடையாது. இதெல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்கூல் பிள்ளை படிக்கக்கூடிய ஒரு புக்கு. எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா
ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயம் மட்டும் கிடையாது, இப்பவும் நடக்குது. நம்ம லாஸ்ட்டு ஒரு ஸ்லைட் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இல்லையா, நீங்கள் பண்ண தப்ப மறுபடியும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த வரலாறு மறுபடியும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். ஸோ அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அந்த தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லெசன்ஸை ஸ்கூல் டைம்லேயே வச்சுருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஒரு எலெக்ஷன் நடக்குது. நிறைய எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, நிறைய விஷயங்கள் போன காரணத்தினால காங்கிரஸ் வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக ஒரு எலெக்ஷனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதான் 1937 எலெக்ஷன். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு தேர்தலுமே காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. 1909 தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். முதல்ல ஒரு தேர்தல் அப்படிங்கிறது 1919 நடந்திருக்கும். இந்த தேர்தல் அடிப்படையில் தான் தமிழகத்தோட முதல்வர் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது இந்த எலெக்ஷன் படி தான். இதுக்கப்புறமும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன்ஸ் வரும். பட் அதில் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே எலெக்ஷன் 1937 வந்த தேர்தலில் தான். The nationalism of the Indian National Congress was personified by Mahatma Gandhi, who rejected the narrow nationalism exemplified by the Arya Samaj and the Aligarh movement and strove to evolve a political identity that transcended the different religion. ஆரிய சமாஜோ அலிகார் மூமெண்ட்டோ ஒரு தேசியம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது மதம் சார்ந்த தேசியமாக இருக்குது. ஹிந்துக்களுக்கு தான் ஹிந்துஸ்தான், இல்லைனா முஸ்லீம்களுக்கு தான் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி மதம் சார்ந்ததாக இருக்குது இல்லையா. அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு காந்தியடிகள் வேறு மாதிரியான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க நேஷனலிசம் அப்படிங்கிறதுக்கு. Notwithstanding the state-supported communalism of different hues, the Indian National Congress remained a dominant political force in India. என்னதான் மதம் சார்ந்தா இல்லைனா வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இன்னும் அரசியலில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருக்குது. In the 1937 elections, Congress won in 7 of the 11 provinces. எத்தனை இடங்கள் ஜெயிக்கிறாங்க? 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது. The Muslim League's performance was dismal. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. It succeeded in winning only 4.8% of the Muslim votes. முஸ்லீம் ஓட்டே 4% தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா. எல்லாருமே விரும்புகிறது அமைதியான பிரச்சனையே இல்லாத ஒரு லைஃப் தான். ஸோ அவங்க கான்ட்ரவர்சி பக்கத்தில் போகிறதுக்கு விரும்பலை. The Congress had emerged as a mass secular party. ஸோ இது மூலமாகவே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிந்து பொலிட்டிக்கல் பாடிலாம் கிடையாது, அது எல்லாருக்குமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த காங்கிரஸ், ஓகே, அது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பற்றியும் கட்சிகளை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். Yet the government branded it a Hindu organization and projected the Muslim League as the real representative of the Muslims and treated it on a par with the Congress. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இருந்தாலும் இது ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ஹிந்துஸாக இருக்கிறாங்க, அதுவும் மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம் லீக் கூட நாங்கள் எடுத்துப்போம், ஏன்னா அந்த பேர்லேயே அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே முஸ்லீம்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், ஆனால் நீங்கள் செக்குலர்னு சொல்லிட்டு உள்ள ஹிந்து பாடியை தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே காங்கிரஸை பிளேம் பண்ணுறாங்க. Seeing this dismal performance, the Muslim League was convinced that the only choice left to it was to wipe up emotion on communal lines in provinces like Bengal and Punjab. The overconfidence of the Congress, given its overwhelming victory in the elections, made it misjudge Muslim sentiment. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, முஸ்லீம்கள் பெரிய அடி வாங்கியிருக்காங்க. எலெக்ஷனில் தோத்தது ஒரு பக்கமாக இருக்கட்டும், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாலே நீ மதத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தாட்டுக்கு வரும்போது காங்கிரஸ் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல, ஸோ முஸ்லீம்ஸ் இல்லைனாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், இன்னொன்று முஸ்லீமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டு. Jinnah exploited the emotional campaign of Islam in danger to gain mass Muslim support after the 1936-37 election. ஸோ ஜின்னா பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்ம ஆட்களே நமக்கு யாருக்குமே ஓட்டு போடலையா, அப்போ இது சரி வராது, நீங்கள் பார்த்தீங்களா நம்ம இத்தனை சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோம், இவ்வளோ பேர் மட்டும்தான் நமக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த கண்ட்ரியில் விடுதலை வாங்கிட்டா கூட நமக்கான ரெப்ரசன்டேஷன் ஏதாவது இருக்குமா, நம்ம இங்கே சேஃபாக இருப்போமா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்லாம் பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சு எல்லா முஸ்லீம்ஸையும் அவர் பக்கம் திரட்டுறதுக்கான வேலைகளாக பார்த்துட்டு இருந்தார். A divisive cause in which the Hindu Mahasabha came to its help through coalition ministries.
ஸோ இந்த இடத்துல கோயலேஷன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வருது. பட் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவினை காரணம் தான். அப்சர்வேஷன் ஆஃப் டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஜின்னாவோட முழு மூச்சு எதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நாடு கோரிக்கை. பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு எங்களுக்கு வேணும், இந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக நாடு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. த செகண்ட் வேர்ல்டு வார் broke out in 1939. இப்போ ஸ்டார்ட் ஆகும் சரியா, 1939 ஸ்டார்ட் ஆகி 1945 வரைக்கும் கண்டினியூ ஆகும். And the Viceroy of India Linlithgow immediately announced that India was also at war. அவர் என்ன சொல்றாரு, லின்லித்தோ இந்தியாவும் போர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டு, ஏன்னா நாங்க தான் சண்டைக்கே வரலையடா, எங்களை எப்படா நீ வார்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. Since the declaration was made without any consultation with the Congress, காங்கிரஸ் கிட்ட கன்சல்ட்டே பண்ணாம தான் இந்தியாவை போர்ல ஈடுபடுத்தியிருக்காங்க பிரிட்டிஷ். It was greatly resented by it. The Congress Working Committee decided that all Congress ministries in the provinces would resign. ஸோ இதை எதிர்க்கிற விதமா, எங்களை கேள்வியே கேட்காம எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம எப்படி நீங்கள் எங்களை போரில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாகாணங்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணுறாங்க. After the resignation of Congress ministries, the provincial governors suspended legislatures and took charge of the provincial administration. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, சிஎம்மும் அவங்களோட மினிஸ்ட்ரிஸும் இனிமேல் நாங்கள் வந்து இந்த ஸ்டேட்டை பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட போகும், கவர்னர் கிட்ட போகும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நடக்கு. கவர்னர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறதுக்காக. The Muslim League celebrated the end of Congress rule as a day of deliverance on 22 December 1939. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க காங்கிரஸ் வந்து கட்சியிலேருந்து நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு போயிருக்காங்க இல்லையா, அது மோஸ்ட்லி எல்லாருமே காங்கிரஸாக தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம் வந்து இதை மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க, டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த டேட்டை கூட கேட்கலாம், ஏன்னா இது வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் ஆக்சுவலாக அப்படி டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த டேட்டை நம்ம இங்கே மனப்பாடம் பண்ணிக்கலாம். டிசம்பர் 22, 1939. 1939 வருஷத்தை ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது டிசம்பர் மந்தில் நடக்கு. On that day, the League passed a resolution in various places against Congress for its alleged atrocities against Muslims. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை எதிர்த்து, முஸ்லீம்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் சுட்டி காட்டுற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா நிறைய ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றாங்க முஸ்லீம் லீக். The demonstration of nationalist Muslims was dubbed as anti-Islamic and de-integrated. அதாவது யாருன்னா முஸ்லீமா இருந்து தேசியவாதம் பேசுறீங்களோ இல்லைனா காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கீங்களோ நீங்க எல்லாருமே ஆன்டி முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்லாமிய இனத்திற்கே எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. It was in this atmosphere that the League passed its resolution on 26 March 1940 in Lahore demanding a separate nation for Muslims. ஸோ முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க, அஃபீஷியலாக கேட்குறாங்க. 26 மார்ச் 1940 லாகூர் செஷனில் வச்சு எங்களுக்கு தனி நாடு வேணும் முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. Though the idea of Pakistan came from the Muslim League platform in 1940, it had been conceived 10 years earlier by the post scholar முகமது இக்பால். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், poet scholar. சரி, இவர் வந்து ஒரு கவிஞர். இவர் தான் முதல்ல என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1940 அஃபிஷியலாக கேட்டிருந்தா கூட 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தாட் ஆல்ரெடி வந்திருக்கும். நமக்குன்னு தனிநாடு கேட்டால் என்ன அப்படிங்கிற தாட் வந்திருக்கும். அதோட பிரைன் சைல்டே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் தான். ஸோ பட் அதை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்குறாங்க. அட் தி லீக்ஸ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் அட் அலகாபாத், இக்பால் எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் விஷ் டு சி அ கன்சாலிடேட்டட் நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லிம் ஸ்டேட். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்திய முஸ்லீம்களுக்கான ஸ்டேட்டாக மாறணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ கூட ஒரு இந்தியன் முஸ்லீம் தான் சொல்லியிருக்கிறாரு, தனியாக செப்பரேட் முஸ்லீம் தான் சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த இடம் தான் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானாக மாறி இருக்கு. இட் வாஸ் தென் articulated forcefully by ரஹமத் அலி. கேட்பாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற நேமை சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரஹமத் அலி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான், கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட். இவர் தான் ரொம்ப வலுக்கட்டாயமாக சொல்லியிருப்பாரு, இல்லை தனி நாடே வேணும், அந்த நாட்டோட பேர் பாகிஸ்தான் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க ரஹமத் அலி. The basis of League's demand was its two nation theory, இரு நாடு கொள்கை. சரியா, இவங்க தான் அதை கொண்டு வராங்க.
which first came from Sir Wazir Hasan in his presidential address at Bombay session in League in 1937. இப்போதான் முதல்ல என்ன செய்கிறாங்க, இரு நாடு கோரிக்கை அப்படிங்கிறத கேட்குறாங்க. 1940ல் எடுத்தெடுப்புல எங்களுக்கு தனிநாடு வேணும்லாம் கேட்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சீடு இருந்திருக்கு, அதை ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அதை ஒருத்தர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு தான் ஆமாம் எங்களுக்கு ஷுவராக தனிநாடு வேணும் அப்படின்னு 1940ல் தெளிவாக கேட்குறாங்க. இங்கே வசீர் ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the Hindus and Muslims inhabiting this vast continent are not two communities but should be considered two nations in many respect. இந்த பெரிய இடத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேரும் தனித்தனி இனத்தவர்கள் கிடையாது, ரெண்டு கம்யூனிட்டி கிடையாது, ரெண்டு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த இன்னும் அதிகமாக பிரிச்சு விட்டு போயிட்டாரு. நெய்தர் ஜின்னா nor Nawab Zafrullah Khan then had considered creation of separate state for Muslims practicable. அவங்க முதலே நினைக்கல. இன்னொன்று ஜின்னாவும் காங்கிரஸோட சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் தான், அவருக்கும் காந்தி மேலே இந்தியா வேணாம் நம்பிக்கை இருக்குது. பட் காங்கிரஸ் பண்ண நிறைய விஷயங்கள் அவர் அது மேலே இருந்த நம்பிக்கையை இழக்க வச்சனால தனிநாடு கொள்கைக்கு போயிட்டாரு. However, on March 23, 1940, the Muslim League formally adopted the idea of passing a resolution. ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் ரெசல்யூஷன் தான். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது எல்லாருக்கான விஷயமா அறிவிக்கப்படும் இல்லையா? ஸோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதில் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு மெஜாரிட்டியான பீப்புள் கேட்குறாங்க. The text of the resolution ran as under. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, resolved that it is the concerted view of this session of the All India Muslim League that no constitutional scheme would be workable in this country. நமக்கான எந்த ஒரு சட்டபூர்வமான அறிக்கையும் இந்த கண்ட்ரியில் வேலை செய்யாது. ஆர் அக்செப்டபிள், அது ஏற்றுக்கிடக்கூடியதாகவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கான சட்டங்களையும் நமக்கான நாட்டையும் நாமளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி நாடு கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. To Muslims unless it is designed on the following basic principles. இந்த பிரின்சிபலோட உருவாக்கப்படலைன்னா அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறாங்க. Basic principles is that geographically contiguous units are demarcated into regions which should be constituted with such territorial readjustments as may be necessary, that the area in which the Muslims are numerically in majority should be grouped to constitute independent state. இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நமக்கு தனி நாடு வேணும், அது புவியியல் ரீதியாகவே தனியாக இருக்கணும், அந்த இடத்துல மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கானது இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? எங்களுக்கு தனியாக நாடு வேணும், எங்களை தனியாக விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். The League resolved that the British government before leaving India should effect the partition of the country into Indian Union and Pakistan. பிரிட்டிஷ்க்கு இதுவும் வசமாக போயிடுச்சு. சரிப்பா, ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸோட சப்போர்ட்டும் வேணும், முஸ்லீம் லீக்கோட சப்போர்ட்டும் வேணும். எதுக்கு? இப்போ உங்கள் வாரில் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, சரிப்பா நாங்கள் இந்த வார் முடிஞ்சோடனே உங்கள் நாட்டை விட்டு போயிடுவோம், போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேருக்கு தனித்தனி நாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே, டே ஆஃப் டெலிவரன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் அப்படிம்பாங்க. இது என்ன நாள் அப்படின்னா இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. சரியா, அவங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் தர்றோம், தனிநாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. ஜின்னா பொறுத்து பாப்பாரு எதுவும் பண்ண மாதிரி தெரியல, இவங்க நம்மளை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ம கேட்டதை சட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க, இனி களத்தில் இறங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். Hindu communalism and Muslim communalism fed on each other throughout the early 1940s. ரெண்டு பேருக்கும் சண்டை தான். சரியா, ரெண்டு பேருக்கும் சண்டை தான், பிரிவினை வந்துட்டே இருக்கு. Muslim League openly boycotted the Quit India movement of 1942. 1942ல் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதாவது நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம், நீங்கள் வெளியே போங்க, நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு காந்தியடிகளே கடுப்பாகி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் என்ன, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. இதை முஸ்லீம் லீக் டெலிபரேட்டாகவே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு. In the elections held in 1946 to the Constituent Assembly, Muslim League won all 30 seats reserved for Muslims in the Central Legislative Assembly. அவங்களுக்கான சீட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 1946 நடந்த ஒரு எலெக்ஷன் மூலமாக. இந்த எலெக்ஷனில் செலக்ட் ஆன மெம்பர்ஸ் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதியிருப்பாங்க. And most of the reserved provincial seats as well. The Congress party was successful in gathering most of the general electorate seats, but it could no longer effectively insist that it spoke for the entire population of British India.
எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ரெப்ரசன்டேட்டிவ் முறையிலே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பாப்புலேஷனையும் கன்சிஸ்ட் பண்ணதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. In 1946, Secretary of State Patrick Lawrence led a 3-member cabinet mission to New Delhi with the hope of resolving the Congress-Muslim League deadlock and thus of transferring British power to a single Indian administration. ஸோ இந்த பிரிவினைலாம் வேண்டாம், 2 கண்ட்ரியை பிரிக்காமலே நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேசுறதுக்காக பெத்திக் லாரன்ஸ் தலைமையிலான 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து வருது. அவங்க பேர் தான் என்ன, கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சண்டைலாம் போடாதீங்கப்பா, சேர்ந்துருங்க, நாங்கள் ஒரே நாடாவே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறதுக்காக தூதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதான் என்ன, கேபினெட் தூதுக்குழு. பட் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இல்லை வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்களை பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. கிரிப்ஸ் வாஸ் primarily responsible for drafting the cabinet mission plan. கேபினெட் மிஷன் பிளான் வரதுக்கு முன்னாடியே கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு வந்திருக்கும். இந்த கிரிப்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருவோட ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல படித்தவங்க. ஸோ ஃப்ரெண்டு தான், பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பட் அது ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது தான் 2வது ஒரு டீம் வராங்க, கேபினெட் மிஷன் பிளான். The plan proposed a 3-tier federation for India, integrated by a central government in Delhi, which would be limited to handling foreign affairs, communication, defense, and only those finances required to take care of the union matters. என்ன செய்கிறாங்க அப்படின்னா 3 பிரிச்சிடறாங்க. 3 பிரிவு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான தலைமை யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கும். அவங்க எல்லா விஷயங்களும் பார்த்துப்பாங்க. டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுபடி இந்த குரூப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா 3 பெரிய குரூப்பாக பிரிக்கிறாங்க. த சப்கான்டினென்ட் வாஸ் டு பி டிவைடட் இன்டு 3 மேஜர் குரூப். 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ஏல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ளூட் த ஹிந்து மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் ஆஃப் தி பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் அண்ட் தி யுனைடெட் ப்ராவின்சஸ், பீகார், ஒரிசா, சென்ட்ரல் ப்ராவின்சஸ். அப்போ கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மதம் மூலமாகவே பிரித்து விட்டு போயிருக்காங்க. குரூப் ஏல ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பிளேசஸ்லாம் வருது. குரூப் பியில் முஸ்லீம் மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அதெல்லாம் வருது. குரூப் பி டு கண்டெயின் தி முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் ஆஃப் த பஞ்சாப், சிந்த் அண்ட் தி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், பலுச்சிஸ்தான். ஸோ இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அது குரூப் பி கீழே வருது. குரூப் சியில் யார் இருக்கிறாங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி பெங்கால் அண்ட் தி ஹிந்து மெஜாரிட்டி அஸ்ஸாம். ரெண்டுமே இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய ரீஜன், நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து குரூப் சிக்குள்ளே வருது. The group governments were to be autonomous in everything excepting in matters reserved to the center. இந்த 3 குரூப்பும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனியாகவே செயல்படலாம். ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய யூனியன் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க இல்லையா, அது தவிர அப்படின்னு பிரிக்கிறாங்க. The princely state within each group were to be integrated later into their neighboring provinces. இதுக்கு முன்னாடி இது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, இவங்க அவங்களோட சப்போர்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுட்டு தனியாக ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. பட் இங்கே இருக்கிறது 3 மேஜர் குரூப்பு. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராவின்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரின்ஸ்லி ஸ்டேட்க்கு சொல்கிறாங்க. லோக்கல் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ் were to have the choice of opting out of the group in which they found themselves should a majority of their people desire to do so. அவங்க உள்ளே இருக்கிறவங்க மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னா accepted the cabinet mission's proposal. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், சரிப்பா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். as did the Congress leaders. But after several weeks of behind the scene negotiations, on July 29, 1946, the Muslim League adopted a resolution rejecting the cabinet mission plan. இல்லை இது எங்களுக்கு வேண்டாம், இந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சிலாம் வேண்டாம், எங்களுக்கு தனிநாடு தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜின்னா முரண்டு பிடிக்கிறாரு. called upon the Muslims throughout India to observe direct action day. நமக்கான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் ஸ்டாப் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. In protest on August 16, the rioting and killing that took place for 4 days in Calcutta led to a terrible violence resulting in thousands of deaths. நிறைய மரணங்கள் நடக்குது. டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லவும் இது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லீடர் கிட்டேருந்து இந்த வார்த்தை வரும்போது, அதுவும் மதம் சார்ந்த ரீதியாக வரும்போது கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். மாற்றி மாற்றி கொண்டுக்கிறாங்க. ஹிந்துனா முஸ்லீமை கொள்வது, முஸ்லீம்னா ஹிந்துவை கொள்வது, இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்யறாங்க, அடிச்சுக்கிறாங்க. Gandhi, who was until then resisting any effort to visit
vivisect the country had to accede to the demand of the Muslim League for creation of Pakistan. காந்திக்கு விருப்பமே கிடையாது, மதம் அடிப்படையில் 2 நாடாக பிரிக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. அப்படி ஒரு விடுதலை கூட தேவையில்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாரு. காந்தியடிகள் விடுதலை அப்போ கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை 2 நாட்டை பிரித்து மக்கள் எல்லாரும் அடித்து நிறைய உயிர்கள் போய் இதை காந்தியடிகள் எதிர்பார்க்கல, இதையும் விரும்பலை. மவுண்ட் பேட்டன் who succeeded Wavell came to India as viceroy to effect the partition plan and transfer of power. ஸோ இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நாட்டை பிரித்தா மட்டும் தான் உண்டு. அப்படிங்கும்போது கண்ட்ரி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்க. அது வேவல் திட்டத்தின் மூலமாக இருக்கும். அந்த டைமில் வைஸ்ராயா வேவல் தான் இருப்பாங்க. வேவல் பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். வேவலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு யார் வராங்க அப்படின்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். நமக்கு இவங்களை மோஸ்ட்லியே தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்தியாவை 2ஆக பிரித்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்தியாவோட எண்டு கிடையாது. நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதெல்லாம் பற்றி பார்க்கல. ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயம், மதம் இல்லைனா பிரிவினை வகுப்புவாதம் அப்படிங்கிறது எப்படி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ப்ளே பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போ காங்கிரஸோட எமர்ஜென்சிலேருந்து வச்சுருக்கிறாங்க சரியா. காங்கிரஸ் எப்போ 1885 ஸ்டார்ட் ஆச்சா, அப்போ இருந்து 1947 வரைக்கும் ஒரு 60 வருஷத்துக்கு ரிலீஜியன் எந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த லெசன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு லெசன் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஹோல் ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். 2 யூனிட்டாக கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா லைன் பை லைன் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனி ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாமுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட ரிலீஜியன் இன் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.